ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம கும்பராசியை பார்ப்போம். கும்பராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கும்பராசிக்காரங்களுக்குலாம் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி தான். இந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து வரப்போறாரு. அப்ப இந்த கும்பராசிக்காரங்க கடந்த ஒரு 5-6 வருஷமா பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இப்ப நிவர்த்தி ஆக போகுது. ஏன்னா எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எதை எடுத்தாலும் தடை தாமதங்கள். பத்தாவது ஜென்மசனி வேற இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்ப ஜென்மசனி விலகி 2ஆம் இடத்துக்கு பாதசனியா போயிருக்கிறார். பாதசனி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னா கூட இந்த கும்பராசிக்காரங்களும் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் வந்தது மிகப்பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த சனி பகவான் ஜென்ம சனில இருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் நல்லது செஞ்சுட்டார். நிறைய பேருக்கு வந்து வேலையை கொடுத்துருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஜென்ம சனில சனி பகவான் செஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி அவர் தான். அப்ப நீதிபதி வேற. அப்ப 7.5 சனி ஜென்ம சனியில கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளையும் கொடுத்தாரு, தன்னுடைய ராசிக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களையும் அவர் செஞ்சார். சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு பழமொழியே இருக்கு. அப்புறம் சனி பவன் இங்க நீங்க போகும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல கும்பராசிக்காரங்களும் நல்லது செஞ்சிருக்காரு. சரி, ஓகே. இப்ப இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசியிலே ராகு 7ஆம் இடத்துல கேது வராது. சோ இப்படி வர்ற போது என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மாண்டமா யோசிக்க ஆரம்பிச்சிருங்க முதல்ல. ஏன்னா ராசியில ராகு குரு பார்வையில படுது. குரு பார்வையில ராகு பவன் இருக்கிறார். ராசியில ராகு இருக்கும்போது அதிகமா திங்க் பண்ணுவீங்க, பிரம்மாண்டமா யோசிப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்ட் அதிகமாகும். ஐடி சம்பந்தப்பட்ட லைன், டெக்னிக்கல் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெயின் நல்லா ஷார்ப்பா ஒர்க் ஆகும். உங்களோட திங்கிங்னால உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஏன்னா ராகு வந்து ராசியில வரும்போது பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவோம், புதுசா திங்க் பண்ணுவோம். கம்ப்யூட்டரு, சமூக வலைதளங்கள் சொல்றோம், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ராகு தான் அதிபதி. அவரே ராசிக்கு வந்து குரு பார்வையில் இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்திலையும் ட்ரெண்ட் ஆக போறது யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்க வந்து கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு சொன்னேன். இந்த கும்பராசிக்காரங்க ஒரே வேர்டுல என்னன்னா ட்ரெண்ட் ஆக போறாங்க. நல்ல விஷயங்கள்ல ட்ரெண்ட் ஆவீங்க. ஏன்னா குரு பார்வையில ராசி இருக்கு, ராசியில ராகு இருக்கு. சோ அப்ப அதுலலாம் பிரச்சனை இல்லை, நல்லா வர போறீங்க. 2ஆம் இடத்துல ஒரு ராசிநாதன் இருக்கிறார். 2ஆம் இடத்துல ஒரு ராசிநாதன் சுக்கிரனும் இருக்காரு. 2ஆம் இடத்துல ராசிநாதன் போகும்போது மனசு எப்பவுமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துல ராசிநாதன், நீங்களே போய் 2ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இடத்துல சம்பாதிக்கலாம், இந்த வழியில எப்படி சம்பாதிக்கலாம், இப்படி எப்படி சம்பாதிக்கலாம், நியாயமான முறையில சொல்றேன். எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிட மாட்டோமோன்னு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மணி மைண்டடாவே இருப்பீங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் சோம்பேறியா இருந்தவங்க நிறைய பேர் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பராசிக்காரவங்க சோம்பேறியா வீட்டுல இருந்தவங்க, வேலை இல்லாம இருக்கவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சு, நிறைய உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கும்பராசிக்காரவங்களுக்கு வெற்றி தான் எல்லாத்துலயுமே. சரிங்களா? வேற யாருன்னா சுக்கரன் 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. இவர் யாரு உங்களுக்குன்னா 4ஆம் வீட்டாதிபதியும் அவர் தான், 9ஆம் வீட்டாதிபதி பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்ப அப்பாவோட உதவி இருக்கும், அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கும், அப்பா நல்லா இருக்க போறாரு இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம்னு சொல்றது. அந்த இடம் வாக்குஸ்தானத்துல உச்சம். அப்ப அப்பாவோட தொழில எடுத்து பண்ணுவாங்க. நிறைய கும்பராசிக்காரங்க அப்பா செய்யற தொழில பண்ணுவாங்க, அதுல வருமானம் பண்ணுவாங்க, நல்லா இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சனி சூப்பர் சேர்க்கை இருக்கும் போது பேசி தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும், வருமானங்கள் மூலம் நல்லா இருக்க போகுது. முகமே பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு முகமே தெளிவா இருக்கு. ஏன்னா ராசியை வேற குரு பகவான் பார்க்க போறாரு. சரி, இப்போ 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் சூரியன் வந்து 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் இடத்துக்கு போயிருவார். இப்ப 3ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். அப்ப 3ஆம் இடத்துக்கு கூட போகும்போது நல்ல கல்வி யோகம் உண்டு. கும்பராசிக்காரங்க மாணவர்கள் நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் வேற இங்க சேர்ந்திருக்கிறாரா, நல்ல விஷயம் தான். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கலாம். அப்ப சூரியன் முதல் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க தொடர்பு ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. நிறைய பேர் புதுசா மொபைல் வாங்க போறாங்க, தொடர்புகள் விரிவடைய போகுது, புதிய மனிதர்களோட இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். சோ நிறைய விஷயம் நல்லதா நடக்க போகுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. 4ஆம் இடத்துக்கு சூரியன் போயிட்டு 10ஆம் இடத்துல வேற அடுத்து பார்க்க போறாரு 15ஆம் தேதிக்கு மேல. அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருக்கவங்க கிடைச்சிரும். இல்லைன்னா இந்த பத்தி அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கும். இதெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 5ஆம் இடத்துல குரு பேச்சு வீடுல சொல்லியிருப்பேன், 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால 5ஆம் இடத்து குரு வந்து அவ்வளவு பெரிய அற்புதமான யோகத்தை செய்ய போகுது. அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு, ராசியையும் பார்க்க போறாரு. நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிரும். இந்த குரு பகவான் வந்து இங்க இருந்து இங்க போறதுக்கு மேரேஜ் ஆயிரும் நிறைய பேர். அதுல நிறைய பேர் காதல் திருமணமும் நடக்கும். ஏன்னா ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது. இதை குரு பார்க்கும்போது நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும், ஆக மொத்தம் திருமணம் நடந்துடும். நிறைய பேர் குழந்தை கிடைக்கும். நிறைய கும்பராசிக்காரங்க போன் பண்ணி கேட்டது, எப்ப சார் குழந்தை கிடைக்கும், எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்ப குழந்தை கிடைக்கும். குழந்தை வயசுல தடை தாமதங்கள் இருந்துச்சு. இப்ப குரு பகவானே 5ஆம் இடத்துக்கு போயிட்டார், குழந்தைய கொடுக்கறதுக்கு புத்திரக்காரனே போயிட்டார். அப்ப உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி அவர் தான், புது வரவை சொல்றது. அப்ப 5ஆம் இடத்துல வர போகும்போது கண்டிப்பா புது வரவு ஒண்ணு உங்களுக்கு காத்து இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது.
சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா? இருக்கலாம். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானம், செவ்வாய் இருக்கலாம். உங்களுக்கு 3ஆம் அதிபதியா வரா, 10ஆம் அதிபதியா வரா, அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நிறைய விஷயங்களை ஜெயிப்பீங்க, வெற்றி காண்பீங்க. அதாவது போட்டி தேர்வுல ஜெயிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும், அப்பதான் ஜெயிப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் பாத்தீங்களா, போலீஸ், ராணுவம், இது சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ல கிளியர் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அற்புதம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கலாம். 7ல கேது இருக்கிறார். அப்ப 7ல கேது இருக்கலாமா? பொதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கணவன் மனைவி விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. சோ விட்டு கொடுத்து போயிடணும், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிடணும். பிசினஸ் பார்ட்னரா இருந்தா பார்ட்னர்ஷிப் விட்டு கொடுத்து போயிடணும். ஒரு ஆபீஸா இருந்தா ஒர்க் பண்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிடணும். எல்லாமே பொதுவாகவே விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா கும்பராசிக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. கும்பராசிக்காரவங்க கண்ணு, பல்லு இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி வர்றது, கண்ணுல ஏதாவது பிரச்சனை வர்றது, பல்லுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றது, ஏதோ ஒரு வகையில பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி வயிற்று பகுதியில கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணிக்கணும். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரப்ப உணவு பழக்க வழக்கம் சரி பண்ணிக்கணும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி ஆஃப்டர்நூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல பண விஷயங்கள்ல, வண்டி வாகனங்களை போகும்போது, ஒர்க் பண்ற இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனிமே லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பர் போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.